நாங்கள்லாம் மக்கள் பார்த்தா பயப்படுவோம். நீங்க தெளிவாயிட்டீங்களா? வருஷத்துல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பார்த்தா பயப்படுவோம். இந்த தேர்தல் நேரத்தில் பண்றோம் அம்மான்ற கையில காலில் விழுவோம். வருஷத்துல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பார்த்தா பயப்படுவோம். இந்த தேர்தல் நேரத்தில் பண்றோம் அம்மான்ற கையில காலில் விழுவோம். பட்டினாரு எம்பியாக இருக்கிறாரு. நான் நான் மாமிட்டு திமுக கைத்தறி அமைச்சர் காந்தி, மக்கள் தெளிவாகிவிட்டால் அவர்களை பார்த்து அரசியல்வாதிகள் பயப்படும் நிலை ஏற்படும் என பேசியுள்ளது தற்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 115 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 17,391 பள்ளி மாணவர்களுக்கு 8.39 கோடி மதிப்பிலான இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய காந்தி, எம்பி ஆவதற்கு என்று படிப்பு தேவையில்லை. SSLC படித்த நானே அமைச்சராகிவிட்டேன். மக்கள் தெளிவாகிவிட்டால் அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயப்படும் நிலை ஏற்படும். தேர்தல் நேரத்தில் மக்களை பார்த்தால் அப்பா அம்மா என்று காலில் விழுந்து விடுவோம் என்றும் வெளிப்படையாகவே மேடையில் பேசியுள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன், ராஜேந்திரன், கோவிந்தராஜன், துரை சந்திரசேகர், மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் ஓட்டு போட மட்டும்தான் மக்கள் என்பது போல விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. திமுக அமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் காலில் விழுவோம், ஆனால் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நேரில் வந்தால் கூட கண்டுகொள்ள மாட்டோம் என்று கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது.